ஆமா அப்படி வைக்கலாங்க. இப்படி இப்போ கொஞ்சம் ப்ரொடக்ஷன் ஸ்பீடா வருங்க. ஆமா அது வந்து என்ன கை செட் ஆகணும். ஆமா கை செட் ஆச்சா அவர் ஒரே ஸ்டோக்கா 2 இது வச்சிருப்பாரு. இந்த மாதிரி வந்து ஒரு டெய்லி ஒரு 40 கிலோ 45 கிலோ ஓட்டலாங்க. லைட் வந்து போட்டுக்கலாம். லைட் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாங்க. தேவைனா போட்டுக்கலாம், இல்லனா தேவைனா போட்டுக்கலாம், இல்லனா விட்டுறலாங்க. லைட் ஆயிடுச்சுனா போட்டுக்க வேண்டியதா. போச்சுனா மாத்திக்கலாம். இது என்ன பல்பு தான். இல்ல LED தானே அது மாட்டிக்கலாம். இதுல ரிவர்ஸ் ஓடுறதுங்க. சரி. டெய்லி காலையில கொஞ்சம் திருநீர் போட்டுக்கோங்க. சரி. இது கூட அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது லைட் திருநீர் போட்டீங்கன்னா அந்த வரன்னு இருக்கிறது கொஞ்சம் ஸ்மூத்தா போயிருங்க. போயிருங்க. சரி. அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. ஏதோ டவுட் ஆகுதா நீங்கள் மேடத்துக்கு கால் பண்ணுங்க. அவங்க நம்பர் இருக்குல்லங்க, வாங்கிக்கிங்க, கால் பண்ணுங்க. மோஸ்ட்லி எந்த ப்ராப்ளம் வராது. இப்போ அந்த சிக்கிறதுக்கு இந்த சீட் வச்சிருக்கிறோம். இந்த சீட்டு தான் சிக்காதுங்க. அதையும் மீறி ஏதாவது சிக்குச்சு அப்படின்னா இந்த சீட் வந்து இப்படி மடை கொட்டுக்குங்க. உங்களை கம்பியில் உள்ள போற மாதிரி மடை கொட்டுக்குங்க. அடியில வர மாதிரி மடை கொட்டிங்கன்னா சுத்தமாவே சிக்காதுங்க. ஆமா இது இப்போ அதுக்கு வச்சிருக்கிறோம். சின்ன விஷயம் தான். இது தெரியுதுக்கு இவ்வளவு நாள் ஆகி போச்சு. ஆமா எந்த ப்ராப்ளம் இல்லை. நீ வாட்டு கோட்டலாங்க, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஏதோ ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோ எடுத்து ஒரு வாரத்துக்கு ஓட்டுங்க. ஒரு நாளைக்கு 2 கிலோ. அந்த உள்ளுக்குள்ள ரப்பர் வருங்க. அதெல்லாம் நல்லா இருக்குச்சு அப்படின்னா நீங்க கண்டினியூஸ் எவ்வளவு நேரம் வேணாலும் ஓட்டலாம். ஆமா 2 கிலோ 3 வேளையும் காலையில மதியம் சாயங்காலம். ஆமா ஒரு வாரத்துக்கு. அப்புறம் உங்களுக்கு செட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு வேணாலும் நீங்க ஓட்டிக்கலாம். மோட்டருக்கு 3 வருஷம் வாரண்டி இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது போல நாங்கள் புதுசு மாற்றி கொடுத்துருவோம். வேற டவுட் இருந்தா கேளுங்க, சொல்றேன். இந்த டஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 கிலோ 4 கிலோ ஓட்டுற அளவுக்கு இந்த டஸ்ட் வருங்க. இந்த டஸ்ட் எல்லாம் இது என்னன்னா உங்களுக்கு இந்த பல்லு பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கு பாத்தீங்களா. இது வந்து உங்களுக்கு ஓட்ட மழுங்கணும். உங்களுக்கு அந்த ஊசியாக்குறது மழுங்குற வரைக்கும் கொஞ்சம் டஸ்ட் வருங்க. நார்மல் 105 கிலோ சொல்றேன் பாத்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் வருங்க. வேஸ்டேஜ் போகும். அதுக்கப்புறம் நீங்க ஓட்ட தான் வந்து இதெல்லாம் மழுங்க உங்களுக்கு செட் ஆகும். டெய்லி ஒரு டைம் வந்து அந்த இது மோட்டர் வச்சு ஏர் க்ளீன் பண்ணிக்கலாம். ஆமாங்க. ஒரு நாளைக்கு 2 கிலோ மட்டும் ஓட்டலாம். 2 கிலோ ஒரு வாரத்துக்கு. ஒரு நாளைக்கு. ஆமா நீங்க ஓட்டினீங்க அதுக்கப்புறம் ஃபர்தரா கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒட்டுக்கா ஓட்ட வேணாம், சும்மா கொஞ்சமா. ஒரு 1/2 கிலோ. ஆமா ரப்பர் ஏறா. ரிவர்ஷன் போட்டு இந்த சைடு திரும்ப அது மட்டும் அது மாறி இருக்குங்க. எல்லாத்துலயுமே மாறி இருக்குங்க. எல்லாத்துலயும் மாறி இருக்கா? எதுக்காக ரிவர்ஸ்? ஏதோ சிக்கிடுச்சு ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னா நூல் வந்து ட்ரம்ல இருந்து போகல அப்படின்னா இப்படியே பிடிச்சி வெளியே இழுக்கிறாங்க. ரிவர்ஸ் பண்ணா அப்படியே வெளியே வந்துடும். அப்படியே இழுத்துட்டு வெளியே வந்துருங்க. அது ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதுல ரிவர்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. ஃபார்வர்டு மட்டும் தான் இருக்கு. ஆமா ஆமாங்க. இந்த ரப்பர் வந்து பாத்தீங்கன்னா இதான் ரப்பருங்க. இது உங்களுக்கு வந்து திருநீர் போட என்னாங்கன்னா நல்லா டைட் ஆயிக்கும். இதுங்களா? இதுக்கு கீழே வருங்க, இதுக்கு கீழே ஒன்று வரும். இது கீழே ஒன்று, இது கீழே ஒன்று. ஆமா அந்த ரப்பர் தான் இது. இந்த ரப்பர் தான் இது. நீங்க திருநீர் போடணும்னா இது வந்து பிஞ்சிரும். நூல் சுத்த பிஞ்சிரும். திருநீர் போட இது நூல் சிக்கவும் செய்யாது, நல்லா ஸ்ட்ராங் ஆயிடும். ரெகுலரா எப்பயுமே திருநீர் போட்டுக்கலாம். நீ திருநீர் போற வரைக்கும் நல்லதுங்க. சரிங்க. ரெகுலரா ஒன்ஸ் காலையில மட்டும் போட்டா. ஆமா கொஞ்சம் நல்லா பரபரன்னு போகும். உங்களுக்கு துணி எவ்வளவு வேணுங்க? ஒரு பண்டல் 2600, 50 கிலோ. 2 பண்டல் 100 கிலோ 5200. நீங்க எவ்வளவு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். நீங்க எங்க இருந்து இருக்கீங்க? ஒசூரா? 72,000. 72. ஒரு நாளைக்கு 40 கேஜி வரைக்கும் ஓட்டலாம். 40 கேஜி வரைக்கும் ஓட்டலாம். ஆமா ஸ்டார்டிங் 30 கிலோ ஓட்டலாம். இதை விட அட்வான்ஸ்
இதுதான் அட்வான்ஸ். இது 800 கார் மாதிரி நீ என்னதான் செலவு அது உள்ள கெப்பாசிட்டி அவ்வளோதான். டஸ்ட் ஃப்ரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 92,000 வருது. ஸோ நாங்கள் இதுலேயே நாங்கள் வலை கொடுத்துருவோம், காமிக்கிறோம் வாங்க. டஸ்ட் ஃப்ரீ வந்து இதில் வந்து வேக்கம் வரும் சரிங்களா. வேக்கம் இந்த மைக்ரோ டஸ்ட் பறக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரோ டஸ்ட்டுக்கு வந்து இழுக்கிறது டஸ்ட் ஃப்ரீ. இதில் வந்து என்ன நாங்கள் ஒரு வலை கொடுத்துருவோம். அந்த வலை இரட்டே அந்த வலை வந்து இந்த 4 இதில் வந்து நம்ம மாட்டிட்டு ஒரு பக்கெட் ஃபேனுக்குள்ள மாட்டிட்டு நீங்கள் உள்ளே போய் அந்த மைக்ரோ டஸ்ட் வராது. இதுக்கு நம்ம செலவு பண்ண எவ்வளோ வேணால் பண்ணலாம். இதுலேயே இன்னும் வந்து பண்ணோம்னா உங்களுக்கு சென்சார் வைக்கலாம். இந்த மூடி ஓப்பன் பண்ணால் ஆஃப் ஆகிற மாதிரி இல்லை நிறைய இருக்கு. இதோட இந்த வலை கொடுத்துருவோம். இந்த வலை நீங்க செட் பண்ணிக்கலாம். நான் என்னங்கிறேன் இதுக்கு இது போதும் அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்ம ஆல்டர் பண்ணோம் நிறைய பண்ணலாம். 1 லட்ச ரூபா வரைக்கும் மேல பண்ணலாம் இதுல. ஆமா நம்ம ஒரே தானே, இஎம்ஐ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு கேஷ் கட்ட நீங்க எடுத்துட்டு போகலாம். துணி நாங்க 52 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ரிட்டர்ன் நூல் வந்து 80 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம். 80 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம். டிரான்ஸ்போர்ட் எல்லாம் வந்து எல்லாம் உங்களுக்கு தான், எல்லாம் உங்களுக்கு தான். ஒசூர் அப்படின்னு எங்கிட்ட அங்க ஆளு இருக்காங்க. பெங்களூர்ல இருக்கிறவங்க எடுத்துக்குவாங்க. ஓ வேஸ்ட் எங்கிட்ட தான் வரணும், எடுத்துக்கிறது அவங்க எடுத்துக்குவாங்க. எலக்ட்ரானிக் சிட்டி இருக்கு அங்க, காட்டன் மார்க்கெட் இருக்கு தெரியுமா, காட்டன் சிட்டி அங்க இருந்து எடுத்துக்குவாங்க. மோஸ்ட்லி எல்லாம் எங்கிருந்து அங்கதான் போகுது. ரா மெட்டீரியல் இங்க தான் நாங்க போடுவோம். இது பூரா ரா மெட்டீரியல் தான். நீங்க வேணும் அப்படின்னா நாங்க ஒரு பண்டல் 50 கிலோ இருக்கு, 70 கிலோ 80 கிலோ நீங்க எவ்வளவு வேணுமோ நாங்க போட்டு விட்டுருவோம். இல்ல அங்க விக்கிறோம் இல்லையா, அது உங்க கணக்கே வருமா இல்ல செப்பரேட் கணக்கா? இது எடுத்துக்கிறவங்க எங்க ஆளுதான். நாங்க இங்க இருந்து அனுப்புறோம்ல, டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இல்லைன்னா அவங்க அங்க வந்து எடுத்துக்குவாங்க. அதெல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க. நீங்க ஃபுல் அமௌண்ட் வாங்கறதா நீங்க வாங்கிக்கலாம். டிரான்ஸ்போர்ட் எவ்வளவுனா வரும்? கிலோக்கு 2 ரூபா. ரா மெட்டீரியல் கிலோக்கு 2 ரூபா. ஆமா பார்சல் போட்டுறீங்க. எடுத்துக்கலாம். வாரண்டி எல்லாம் மோட்டருக்கு 3 வருஷம் வாரண்டி இருக்கு. சர்வீஸ் ஒரு நியூ சர்வீஸ் வாரண்டி இருக்கு. உங்க இடத்துக்கே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ரீ சர்வீஸ். ஃப்ரீ சர்வீஸ் 1 இயர். அதே சொல்லி கொடுத்துரு. உங்களுக்கு வேற இதுல என்ன இருக்கு? அது 1 இயரே உங்களுக்கு, அதாவது வந்து காசு வாங்குற மாதிரி இருந்ததுன்னா, சர்வீஸ்க்கு 1000 வாங்குற மாதிரி இருந்தால் உங்ககிட்ட எதுவும் பசங்க சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரீங்கிறதுனால உங்களுக்கு 1 டைம் வரும்போதே வந்து இது இப்படி பண்ணுங்க, இது அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஏன்னா அடுத்த டைம் அவன் வரணுமில்ல, வராமல் இருக்கிறதுக்கு முதலே சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அதில் நீங்கள் எல்லாமே நீங்கள் பழகிக்கலாம். அப்போ நீங்கள் ஓட்டுனீங்க இது என்ன இருக்குது, வீல் நட்டு போல்டு தான் இருக்குது, வேற என்ன இருக்குது? இல்லை 4 ஒயர் ஆகுது, எதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்கு. இல்லை கம்ப்யூட்டரா ஆப்ரேட் பண்ண தெரியாதுங்க இருக்கு. எல்லாமே இருக்கு. டபுள் ட்ரம் வந்து 1,25,000 ரூபா. நமக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. அது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா 2 பேரும் நின்றுக்கணும். 2 பேர் தான் ஓட்ட முடியும். ஆமா சேம் அதே தான். அப்புறம் உங்களுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா வெயிட் வந்து 240 கிலோ வரும். அது மிஷின் தூக்கறதுக்கே 4 பேர் வேணும், நகர்த்த முடியாது. ஆமா இது ஓகே. ப்ராசஸ் பண்ணது வந்து உங்ககிட்டயே சேல் பண்ணனும் இல்ல வெளிய கூட? நீங்க வெளிய கூட சேல் பண்ணலாம். இது வந்து நல்லா கேட்டுக்கங்க, இது வந்து ஒரு வியாபாரம் கிடையாது. நம்ம ஒரு தொழிலை உருவாக்கி கொடுக்குறோம். உங்களுக்கு எங்க 10 ரூபா வருமானம் வருதோ நீங்க தாராளமா அதை பண்ணலாம். மெட்டீரியல் மட்டும் உங்ககிட்ட எங்கிட்ட வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு முடிச்சுட்டு இருக்கிறேன். நீங்க சரி சரி ஒரே நிமிஷம் இருங்க, இவங்க முடிச்சுக்கிட்டுமா? ஓட்டி நல்லபடியாக போடுங்க. பண்ணிடுவேன். நாளைக்கு வந்துடும் உங்களுக்கு. இது ஊரெல்லாம் எல்லாம் கொரியர் போகுது, பண்டல் போகுதுங்க. இது நூல் பேடாக எல்லாம் அனுப்பிச்சுட்டுருவோம். நம்ம பண்ணி வச்சுட்டா வண்டி வந்து அவன் டக்குன்னு ஏற்றி போயிடுவானுங்க. இல்லைன்னா அப்புறம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அப்புறம் அவன் 100 ரூபா எச்சா கேட்பான். உங்களுக்கு வேலை முடிஞ்சு நீங்க உட்காருங்க. இந்தாங்க எங்களோட வாங்க 2 பேர் வந்து வாங்கிக்கோங்க. நல்லபடியாக ஓட்டி நல்லபடியாக கொடுங்க. சரிங்களா? சரி. சரி நீங்க வாங்க. அப்ப கூட்டிட்டு வந்திருக்கீங்க, நீங்க வாங்க, நீங்க எடுத்துக்கீங்க. நல்லா ஓட்டி எங்கிட்ட கொடுங்க. சரிங்களா?
வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கங்க. பார்த்தீங்க, மிஷின் நமக்கு போயிட்டுருக்கு. இத்தனை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் இருந்தது. ஸோ டெய்லி போகிறதுக்கு டைம் இல்லை. அப்புறம் கஸ்டமர் வந்து யாரும் அனுமதிக்கிறது இல்லை, வேணாங்கிறாங்க. நாங்களாம் கம்பல் பண்ணி போடலாங்க, கிஃப்ட் கொடுக்குறதுல யாருக்குமே போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான். நமக்கு டெய்லி 3 மிஷின் 4 மிஷின் 5 மிஷின் போயிட்டு தான் இருக்குது. நம்ம வந்து டெய்லி ஒரு மிஷின் வந்து உடனே கொடுத்துட்றோம். அட்வான்ஸ் வாங்கிட்டோ இல்லை லேட் பண்ணிட்டோ எல்லாம் கிடையாது. நீங்கள் பணத்தோடு வந்தால் மிஷினோட போகலாம், கையில் காசு வாயில் தோசை. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்மகிட்ட மிஷின் இன்னைக்கு ஒரு 5-6 மிஷின் போச்சு அப்படின்னு டெய்லி மிஷின் வந்துட்டே தான் இருக்கும். பாருங்க, மணி 8:30 மிஷின் வந்துட்டு இருக்கு, இறக்கிட்டு இருக்காங்க எல்லாம் மிஷினை. என்னாச்சு, மாட்டிக்கிச்சா? இன்னும் இந்த பக்கம் தள்ளி நிப்பாட்டி இருக்கலாம்லங்க. இறக்கிட்டு இருக்கு பாருங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நம்மக்கிட்ட மிஷின் வரும், மிஷின் போகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து உடனே ஒரு நாளைக்கு 10 மிஷின்னாலும் நம்ம வந்து கொடுக்குற அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நாங்களும் தயார் பண்ணுறோம், வெளியிருந்தும் வாங்குகிறோம், வெளியே 2-3 இடத்துலேருந்து வாங்குகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷினுக்கு டிமாண்டோ இல்லை வந்து எந்த ஒரு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தாமதமோ ஏற்படாத அளவுக்கு நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் வச்சு பண்ணியிருக்கிறோம். இப்போ நமக்கு அதுதான வேலை. கஸ்டமர்கிட்ட காசை வாங்கி வச்சுட்டு நம்ம இன்னைக்கு நாளைக்கு அப்படிங்கிற சொல்கிற வேலையே நம்மகிட்ட கிடையாது, எப்பவுமே கிடையாது. நம்ம கம்பெனி ஆரம்பிச்சிருந்தே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து டிமாண்டாக இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தோம், ப்ரொடக்ஷன் வச்சு பண்ணுற முடியாமல் இருக்கும்போது அட்வான்ஸ் வாங்குறதுல புக்கிங் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் நாளடைவில் நான் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் வச்சு பண்ணிட்டோம், 10 பைசா அட்வான்ஸ் வாங்குறதில்ல. உடனுக்குடனே மிஷின் டெலிவரி கொண்டு வர்றாங்க, மெட்டீரியல் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வந்து நம்ம 50 பண்டல் போட்டு வச்சுருக்கோம், அது பண்டல் போடாமல் வச்சுருக்கோம் வரவங்களுக்கு கொடுக்குறதுக்காக. இது வந்து நூல் வச்சுருக்கிறோம், இங்கே வந்து நூல் வச்சுருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நூலாக கூட எடுத்துக்கலாம், பிரித்து கொண்டு வரதை நம்ம நூல் வச்சுருக்கோம். ஸோ நம்ம சைடு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லாமல் 100க்கு 100% கம்பல்சரி பக்காவாக பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நீங்கள் வந்து எதை பற்றியும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. கம்பல்சரி நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம், கம்பல்சரிக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். மிஷினுக்கு கிளாஸ் இருக்கா, கிளாஸ்லேயே மிஷினுக்கு வந்து நாங்கள் வந்து டிலே பண்ணுறதில்ல, உடனுக்குடனே மிஷின் கொடுத்துட்ருக்குறோம். இவ்வளோதான் எங்கள் சைடு. பாருங்கள், டைம் ஆயிடுச்சு, மிஷின் இறக்கிட்டு இருக்காங்க. எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.